ரியலி எக்ஸலண்ட் மூவி. இன்னைக்கு இருக்கிற இந்த இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த மாதிரி ஒரு படம் வந்து நிச்சயமா தேவை. இது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எக்ஸலண்டா இருக்கு. எமோஷன் ஆகட்டும், நல்ல விஷயங்கள் இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு மூவியை நான் பார்க்குறேன். ரியலி எக்ஸலண்ட் மூவி. ஆமா, 100% ஃபேமிலியோடன்ட்டு இல்லை, எல்லாருமே இதை பார்க்கணும். இது தியேட்டர்ல வந்து பார்க்கணும். ஆக்சுவலா ஹாட் ஸ்டார்ல வரும், அதுக்காக வெயிட் பண்ணாம ஒவ்வொருத்தரும் தியேட்டர்ல வந்து பார்க்கணும். இந்த படம் எப்படி போச்சுன்னே தெரியல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஒவ்வொரு நிமிஷமும் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம். சமுதாயத்துக்கு இது சீர்திருத்தமான ஒரு படம். கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கணும்னு சொல்றேன். ஆமா, 100% இந்த பாட்டில் ராதா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா தேவை. பாட்டில் ராதா வந்து எல்லாரும் இந்த படத்துக்கு வந்து என்ன அவார்ட் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா இது ஒரு வெரி குட் அவார்ட் மூவி. அண்ட் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு கண்டிப்பா இது தேவை. இந்த போதை பழக்கத்தால ஈடுபடக்கூடியவங்களுக்குலாம் கண்டிப்பா தேவை. ஐ திங்க் இங்க 75% போதையில தான் இருக்காங்க இந்த படம். அதனால வந்து 100% ஹிட் ஆன மூவி. படம் வந்து ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது. ஏன்னா நம்மள சுத்தி இருக்க, எனக்கு தெரியல, பர்சனலா யாரையுமே கொஸ்டின் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா உங்களை சுத்தியும் நிறைய குடிக்கிறவங்க இருப்பாங்க, என்ன சுத்தியும் இருப்பாங்க. அது வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்னு மாறிடுது. அதே வந்து லைக் எல்லாமே இந்த சொசைட்டில இருந்து தான் வருது. அதவே நான் வந்து அப்படி பெருசா குளோரிஃபை பண்ணணும்னு நினைக்கல. நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து ரொம்ப குடிச்சா ஆச்சரியமா பார்ப்பாங்க, அது குடிக்கிறாங்க அப்படின்னு. இப்ப குடிக்கலன்னா ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. அந்த போக்கு வந்து கம்மியா ஒரே நாள்ல எல்லாம் மாறிடாது. அண்ட் இந்த படத்துல நிறைய இடத்துல வந்து சொல்லியிருந்தாங்க, நிறைய இடத்துல ஒயின் ஷாப் வச்சுட்டு மக்களை மட்டும் குடிக்க வேணாம்னு சொல்றீங்களேன்னு. அது ஒரே நாள்ல எல்லாத்தையுமே எடுத்துட முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இந்த மது ஒழிப்புங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அது இந்த படம் சொல்லியிருக்கு. அண்ட் இந்த படத்துக்கு ரிட்டர்ன் கிஃப்டா ஒரு செடி கொடுத்துருக்காங்க. இப்ப எல்லாருமே வந்து குடிக்கு ஏன் போறாங்க, அது வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது. பாசிட்டிவான நிறைய விஷயங்கள்ல நிறைய ரிலாக்ஸேஷன் இருக்கு. அதை பத்தி இன்னும் சொசைட்டில நிறைய பேருக்கு தெரியணும், அதை பத்தி நிறைய பேர் பேசணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் பத்தி அதுல பேசியிருக்காங்க. இப்ப நம்மள சுத்தி நிறைய பேருக்கு இப்ப நடக்கிற நிறைய பிரச்சனைக்கு காரணம் மனநலம் தான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் அதுக்கு ட்ரீட்மெண்ட். அது பண்ணாம திரும்ப திரும்ப அந்த மனநலம் சார்ந்த பிரச்சனைனால நடக்கிறது தான் இந்த சொசைட்டில எல்லா பிரச்சனையும். அதை நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சி நமக்கோ நம்ம கூட இருக்கவங்களுக்கோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டா கொடுத்தோம்னா பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியா ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சாரி, படம் மூலியமா? ஆமா, ஒரு படத்துல இருந்து தானே ஒரு ஆடியன்ஸோ பொதுமக்களோ வந்து எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிறாங்க. இப்போ மேயர்கன் படம் வரும்போது வந்து நிறைய பேருக்கு அவங்களோட ஊர் கனெக்ட் ஆச்சு, திரும்ப ஊருக்கு போய் பார்க்கணும்னு சொன்னாங்க. அண்ட் நான் ஜே பேபி படம் பார்க்கும்போது எனக்கு வந்து எங்க அம்மா கூட இருந்த ஞாபகங்கள்லாம் பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. அப்புறம் ஒரு ஹீரோ ஒரு பொண்ணை எப்படி பாக்குறாங்க, ஒரு பொண்ணை எப்படி பேசுறாங்க அப்படிங்கறத வச்சுதான் அந்த சொசைட்டில நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. அந்த வெற்றிமாறன் சார் கூட சொன்னாரு, வாரணமாயிரம் படத்தை பார்த்துட்டு வந்துதான் நான் வந்து தம் அடிக்கிறத விட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படமும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த மாத்தணும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஃபேமிலியில நிறைய பேருக்கு வந்து நான் குடிக்கிறோம் அதை ஸ்டாப் பண்ணணும்னு தோணும், ஆனா என்ன பண்றதுங்கிறது தெரியாது. ஃபேமிலியில இருக்கவங்களுக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இது வந்து ஒரு இந்த படம் வந்து என்ன பண்ணணுங்கிற ஒரு விஷயத்த எடுத்து சொல்லியிருக்கதான் நான் நினைக்கிறேன். படம் சூப்பராக இருக்கு சார். இந்த 100% ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். சொசைட்டிக்கு ரொம்ப பிரோஜனமான ஒரு மூவி. பெஸ்ட்டு கிரியேஷன், நல்ல டைரக்ஷனு, ஒன்றுமே ஒரு லேக் ஆகவே இல்லை, எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். 100% பார்ப்பாங்க. 100% யங்ஸ்டர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு படம், சொசைட்டிக்கு தேவையான ஒரு படம். உண்மையாகவே நல்லா இருக்கு படம். ஆமாம், படம் பாட்டில் ராதா, ராதாக்கு தானே பாட்டில் ராதா வச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்கு. பாட்டிலும் கையுமா தான் இருக்கிறது, அதனால அவரை பாட்டில் ராதாண்டு 24 மணி நேரம் குடி. ஐயோ படாத பாடுபட்டுடும். இது வந்து இப்ப இருக்கிற எஸ்பெஷலி யூத்துக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் மூவி. ஏன்னா வந்து பல போதைகளால பல யூத் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அந்த விதத்துல வந்து இது ஒரு பெரிய ரியலைசேஷனா இருக்கணும். என் லைஃப்பை பெரிய இதுவா டேர்னிங் பாயிண்டா இது டச் பண்ணியிருக்கு. இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கும் என்னோட பசங்களை வளர்க்கறதுக்கு. அது பட்சத்துல வந்து ரொம்ப அருமையா நம்ம தினகர் சிவலிங்கம் டைரக்டர் அழகா எடுத்துன்னு போயிருக்காரு மூவியை. மனைவியோட டச், அந்த ஃபீலிங், ஒரு குடி நோயாளி எவ்வளோ ஒரு குடும்பமே நாசமா போற அளவுக்கு இந்த மாதிரி எவ்வளோ பேரை பார்க்குறோம் ரோட்ல விழுந்து கிடக்குதுலாம். ஆனா இது அழகா எடுத்து கொடுத்து, ஆனா ஒரு மனுஷன் திருந்துனா
பல மனிதர்கள் திருந்துவாங்க. ஒரு மனுஷன் திருந்தா அவன் வைஃப் இல்லை, அவன் குடும்பம், அவன் சுத்தி இருக்கிற சூழ்நிலை, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து திருந்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய படைப்பா இருக்கு. பிரம்மாண்டமா இருக்கணும், எல்லாரும் வரவேற்கணும். இது சொசைட்டிக்கு இட்ஸ் அ வெரி குட் டர்னிங் பாயிண்ட் மூவியா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இல்ல ஃபேமிலி அதான் இப்போ அதான் சொல்லிட்டு இருந்தேன், இது வந்து பர்டிகுலரா ஒரு குரூப்க்கு அப்படின்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பா எல்லாருக்குமான படம் இது, எல்லாரும் பார்க்கலாம். பார்த்தா யாருமே ரெக்ரெட் பண்ண மாட்டாங்க. எப்படின்னா சில இடத்துல நல்ல ஜோக்கும் இருக்கு, பட் எதை ஜோக்கா எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதே கடைசியா வந்து ரொம்ப அழகா முடிச்சிருக்காங்க சார். அதான் இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு, பெரியவங்களுக்கு, மேலுக்கு, ஃபீமேலுக்கு அப்படி பிரிக்கவே வேணாம். இது வந்து எல்லாருக்குமான ஒரு படம். அப்படிதான் இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. அண்ட் அதான் ஒரு சொசைட்டின்றது ஒருத்தரும் இருக்கிறது தான். இப்போ நான் இருக்க மாதிரி இன்னொருத்தங்க, ஒரு இண்டிவிஜுவல் சேர்ந்து தான் ஒரு சொசைட்டி. ஸோ எல்லா தனி மனிதர்களுக்கான படம் தான். பார்க்கலாம் கண்டிப்பா எல்லாருமே. சூப்பரா இருந்ததுங்க. குரு சார்லாம் வந்து நான் பயங்கர ஃபேன் அவருக்கு. ஸோ இதுலேயும் அவர் எப்பவும் போல ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சைல்டு ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லா விஷயங்களும், டயலாக் இருக்கட்டும், காமெடியும் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். அண்டு படத்தை சொல்லணும்னா ரியாலிட்டியோட இருந்த படமா இருந்துச்சு. ரொம்ப யதார்த்தத்தை விட்டு தள்ளி போய் நமக்கு வேற ஏதோ வேர்ல்டு பார்க்குற மாதிரி இல்லை, ஒரு மாதிரி கனெக்டடாக இருந்தது. ரொம்ப கேஷுவலாக இருக்கிற விஷயமா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஆனால் படம் செம்மையாக இருக்குண்ணா. இந்த படம் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு தினகரன் சார். ஒரு எக்ஸ்ட்ரானரி மூவி, மியூசிக்ஸும் சரி, சவுண்ட் எஃபெக்டா எல்லாமே டோட்டல். இதில் மைனஸே எதுவுமே இல்லை இந்த படத்தில், எல்லாமே ப்ளஸ் தான். இந்த படத்தில் அந்த ஹீரோயின் மேமும் இந்த சோர்மு சாரை தவிர வேறு யாருமே பண்ண மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கதை வயசாக சரி, தினகரன் அவ்வளோ ஒரு ஃபஸ்ட்டு அறிமுக டைரக்டர் மாதிரியே தெரியல. பட் அவர் ஏதோ ஒரு 10 படம் பண்ணிட்ட மாதிரி ஒரு எனக்குள்ள ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவர் அவ்வளோ அருமையாக பண்ணிட்டார் இந்த படத்தை. இது கண்டிப்பாக ஃபேமிலியை தவிர மீதி எல்லாருமே பார்க்கலாம். இப்போ இந்த படம் இப்போ 2025 இது ஒரு ப்ளஸ்ஸான ஒரு படம். ஏன்னா அடிக்ஷன்ஸ்க்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, நம்ம வீடு பக்கம் நிறைய பேர் இருக்காங்க. அடிக்ஷனால நிறைய சின்ன பசங்க, வயசு பசங்க, அவங்க தான் ரொம்ப கெட்டு போகிறாங்க. அவங்களுக்கான படமாக இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் சாங்ஸ் வரைக்கும் சரி, அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த ஒரு செடி நாயை வச்சு காட்டுறது, அதெல்லாம் வந்து ஒரு சூப்பராக இருக்குது. இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படமாக இருக்கும். விதமாக படம் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அது வந்து ஈஸியாக அதை கடந்துடலாம், அதுலேருந்து வெளில வந்துடலான்ற ஒரு கண்டெம்பரரி ஐடியா இல்லாமல் ரொம்ப கஷ்டம் அதுலேருந்து வர்றது. அவங்க அது பண்ணுறதுனால சுற்றி இருக்கவங்களோ குடும்பங்களோ எப்படி அதெல்லாம் பாதிக்கப்படுதுன்றதை வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக காமிச்சிருந்தாங்க. எனக்கு மற்ற லாங்குவேஜில் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கேன், அது வந்து இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் ஆயிருக்கு. ரீஹாபை பற்றி தமிழில் இந்த இறைவி அந்த மாதிரி சில படங்கள்ல ரொம்ப அந்த இம்பாக்டை விட எனக்கு இந்த இம்பாக்ட் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க என்ன நினச்சி எடுத்தாங்களோ அதை வந்து எனக்கு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். எனக்கு பர்ஃபார்மன்ஸஸ் லெவலில் குரு சோமசந்த் பண்ணது, சஞ்சனா பண்ணதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறமா அவரோட சித்தப்பாவை வந்த ஒருத்தர், அவருமே பிடிச்சிருந்தது. நிறைய எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் லெவலில் அந்த பாரி பண்ணியிருந்தாரு, அவரு நல்லா பண்ணியிருந்தாரு. எல்லாருமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ் லெவலில். யங்ஸ்டர்ன்றதை தாண்டி இதில் அடிக்ட் ஆனவங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் இதை வந்து பார்த்து இது வந்து எப்படி அவங்க அதுக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படின்ற அவேர்னஸும் நமக்கு கிடைக்கும். அதனால எல்லா தரப்பு மக்களும் பார்க்க வேண்டிய படம் தான். படம் ரொம்ப நல்லா இருக்கு. அதான் டைட்டிலுக்கு ஏற்றின மாதிரி படத்தில் அந்த ஆல்கஹால் அடிக்ஷனை பற்றி பேசியிருக்காங்க. அதில் எக்ஸ்ட்ரீமாக எந்த அளவுக்கு ஒருத்தவங்க அடிக்ஷனில் ரொம்ப போயிட்டாங்கன்னா அவங்க மென்டலி அவங்க எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க, அவங்க ஃபேமிலி அதனால எவ்வளோ பாதிக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ப்ரோ, பார்த்தா கொஞ்சம் பயமும் வரும். ஐயோ நம்ம இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் எப்படிலாம் பாதிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது பயமும் வரும். அதை தாண்டி ஒரு ஹோப் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்துட்டு மாறலாம், அவங்களாலையும் அதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான எண்டிங்காகவும் தான் இருக்கு. கண்டிப்பாக பிடிக்கும். காமெடிஸ் எல்லாமே ஒர்க்காக இருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்கு. இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோராக சூப்பராக இருக்கு. சாங்ஸாக ஓகே, ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு பர்சனலாக ரொம்ப சாங்ஸ் இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோராக சூப்பராக இருக்கு. கதைக்கு தேவைப்படுற இடங்கள்ல நல்லாவே இருக்கு.
இல்லை ப்ரோ, ஆல்ரெடி நிறைய படம் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல, ஆல்ரெடி நிறைய படம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டேரக்டர் பண்ண மாதிரி தான் இருக்கு. காமெடிஸ்லாம் பயங்கரமா ஒர்க் ஆயிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் தேட்டரே கிளாப் பண்ணி என்ஜாய்லாம் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய இடத்துல இந்த டைமிங் காமெடி எல்லாம் சூப்பரா ஒர்க் ஆயிருந்தது. அன்எக்ஸ்பெக்டட் அந்த இடத்துல வருமானு இவங்க தான் காமெடி பண்ணுவாங்க இல்லாம காமெடி பண்ணாத இவங்க கிட்ட இருந்து காமெடி வருமானு நினைக்கும் போது அந்த அவங்க கிட்ட இருந்தும் காமெடியெல்லாம் ஒர்க் ஆயிருந்தது. என்ன சொல்லுவாங்க? இந்த குடியால எத்தனை பேர் கெட்டு போறாங்க, அவங்களால லைஃப் எவ்வளவு பாதிக்கப்படுது, ஃபேமிலி, அதோட இது நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட சூப்பர், எல்லாரும் நல்லா இருக்கு. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சார் எல்லாரும் நல்லா இருக்கு. குறையல் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பரா பண்ணியிருக்காங்க.